வணக்கம், இது உங்க ஜாப் சமிட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மத்திய அரசு மூலமா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுக்கு வந்துட்டு அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தின முழுமையான விவரங்களை இப்ப பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம ஜாப் சமிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் மட்டும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோக்களை நீங்க தவறாம பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற விவரங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அதோட நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட் மூலமா ரீசெண்டா அப்டேட் பண்ண ஜாப்ஸ் பத்தின விவரங்களையும் பார்த்துக்கலாம். ஆர்டனன்ஸ் ஃபேக்டரி ரெக்ரூட்மெண்ட் சென்டர்ல இருந்து மொத்தமா 6060 அப்ரண்டிஸ்க்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுல 3847 ஐடிஐ வேகன்சியும் 2219 நான் ஐடிஐ வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. இத OFB யோட ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமா அறிவிச்சிருக்காங்க. இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 10/1/2020 இருந்து 9/2/2020 வரைக்கும் அவைலபிளா இருக்கும். அடுத்து இதோட ஏஜ் லிமிட் 15 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். உங்களோட ஏஜ் கால்குலேட் பண்றதுக்கு 9/2/2020 கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான விவரங்களையும் காமிச்சிருக்காங்க. SC STக்கு 5 வருஷமும் OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும் கொடுத்திருக்காங்க. அதோட பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்துட்டு அடிஷனலா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அன்ரிசர்வ்டுக்கு 10 இயர்ஸும் OBC நான் கிரீமி லேயருக்கு 13 வருஷமும் SC ST இருந்தா 15 வருஷமும் கொடுக்குறாங்க. ITI கேண்டிடேட்ஸ்க்கு அப்பர் ஏஜ் லிமிட்ல இருந்து அவங்களோட ட்ரைனிங் பீரியட ஏஜ் ரிலாக்ஸேஷனா கொடுக்குறாங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நான் ஐடிஐ கேட்டகரிக்கு கண்டிப்பா 10th முடிச்சிருக்கணும். அதோட 50% மார்க் எடுத்துக்கணும். வித் 40% வந்து மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் எடுத்துக்கணும் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதோட ஐடிஐ கேட்டகரியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th 50% மார்க்கோட ரெலவென்ட் ட்ரேட்ல ஆத்தரைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் மூலமா NCVT இல்ல SCVT சர்டிபிகேட் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதோட செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. ஐடிஐ கேட்டகரி அண்ட் நான் ஐடிஐ கேட்டகரின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிச்சு எடுக்கிறாங்க. அடுத்து இதோட ட்ரைனிங் பீரியட் பாத்தீங்கன்னா ஐடிஐ அண்ட் நான் ஐடிஐ கேட்டகரிக்கு அப்ரண்டிஸ் ஆக்ட் பிரகாரம் இருக்கும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அப்ரண்டிஸ் பீரியட்ல ஸ்டைஃபண்டுக்கான விவரங்களையும் காமிச்சிருக்காங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு SC ST PWD ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு பேமெண்ட் கட்ட தேவையில்லை. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு ஹெல்ப் டெஸ்க்கான நம்பரும் கொடுத்திருக்காங்க. இதோட மொத்த வேகன்சியை ஸ்டேட் வாரியாவும் ட்ரேட் வாரியாவும் எந்தெந்த ஃபேக்டரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்ற விவரங்களை கேட்டகரி வாரியாவும் பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அதோட பிசிக்கலி ஹேண்டிகேப்டு எந்தெந்த கேட்டகரி எந்த ட்ரேடுக்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்ற விவரங்களையும் காமிச்சிருக்காங்க. இதுல தமிழ்நாடுக்கு மொத்தமா 1089 வேகன்சி 6 ஃபேக்டரிக்கான வேகன்சி டீடைல கொடுத்திருக்காங்க. அடுத்து இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரங்களையும் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற விவரங்களையும் கொடுத்திருக்காங்க. அதுல உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3 மாசத்துக்குள்ள எடுத்ததா இருக்கணும். அதை வந்துட்டு 20 இருந்து 70 கேபிகளையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரையும் 20 இருந்து 30 கேபிகளை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதோட உங்க லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்துட்டு 20 இருந்து 30 கேபிகளை ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அதோட உங்களோட ஆதார் கார்டு இல்ல அப்படின்னா என்ரோல்மெண்ட் ஐடியும் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஐடி கார்டு ஏதாச்சும் நீங்க ஸ்கேன் பண்ணி தயாரா வச்சுக்கலாம். அடுத்து அப்ளை பண்றதுக்கு முன்னால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி தயாரா வச்சுக்கணும் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். இத 100 இருந்து 200 கேபிகளை நீங்க ஸ்கேன் பண்ணி தயாரா வச்சுக்கணும். முதல்ல உங்களோட ஐடி கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு, அடுத்து 10th மார்க் ஷீட், பர்த் ப்ரூஃபுக்கு வந்துட்டு நீங்க உங்களோட 10th மார்க் ஷீட் இல்லைன்னா TC ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஐடிஐயோட கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் இல்ல NCVT சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து உங்களோட காஸ்ட் சர்டிபிகேட் SC ST OBC வச்சிருக்கவங்க அவங்களோட சர்டிபிகேட் வச்சுக்கலாம். அடுத்து பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இருக்கவங்க அவங்களோட சர்டிபிகேட்டை ஸ்கேன் பண்ணி தயாரா வச்சுக்கணும். ஐடிஐ சர்டிபிகேட் வைக்கிறவங்க அவங்களோட எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி தயாரா வச்சுக்கோங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் 10/1/2020 இருந்து 9/2/2020 அன்னைக்கு நைட் 11:59 வரைக்கும் அவைலபிள் இருக்கும். ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் மூலமா இந்த ஃபேக்டரிக்கு அப்ளை பண்ணவங்க OFB யோட வெப்சைட்லயும் திரும்ப அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்க சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பயன்படாத அப்படின்னு நீங்க நினைச்சா யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாப் சமிட் சேனலை உங்களோட நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.